மதிப்பீட்டாளர். வாசிப்பு. ஆட்டோமேட்டட் டெல்லர் மெஷின் ATM என்பது இப்போது உலகம் முழுவதும் நம் வாழ்வில் தவிர்க்க முடியாத பகுதியாகும். ஜான் ஷெப்பர்ட் பரோன் ஒருமுறை பண விநியோகம் செய்யும் யோசனையுடன் வந்ததாக விளக்கினார். கேட்கும் உரை பக்கம் 212 இல் உள்ளது. 1965 வங்கி மூடப்பட்டிருப்பதைக் கண்டு குளித்தபோது. சனிக்கிழமையன்று பணம் எடுப்பது அவரது வழக்கமாக இருந்தது. ஆனால் இந்த வார இறுதியில் அவர் ஒரு நிமிடம் தாமதமாக வந்திருந்தார். அவருக்கு எதிராக வங்கி கதவுகள் பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டார். அந்த ஆண்டின் பிற்பகுதியில் மதிய உணவு சாப்பிடலிருந்த பார்க்லேஸ் வங்கியின் தலைமை பொது மேலாளருடன் மோதினார். ஷெப்பர்ட் பரோன் அவரிடம் 90 வினாடிகள் பணத்தை கேட்கும் இயந்திரத்திற்கான யோசனையை கேட்டார். உங்கள் நிலையான பார்க்லேஸ் காசோலையை வங்கியின் ஓரத்தில் உள்ள ஸ்லாட் மூலம் வைத்தால். அது 24 மணி நேரமும் நிலையான தொகையை டெலிவரி செய்யும் என்று எனக்கு ஒரு யோசனை இருப்பதாக நாள் அவரிடம் சொன்னேன். திங்கட்கிழமை காலை வந்து என்னை பார் என்றார். ஜூன் 27 1967 இல் வடக்கு லண்டன் புறநகர் பகுதியான என்ஃபீல்டில் உள்ள கிளை ஒன்றில் 6 பண விநியோகிகளை உருவாக்க பார்க்லேஸ் ஷெப்பர்ட் பரோனை நியமித்தது. முதலில் பணத்தை எடுத்தவர் நடிகர் ரெக் வார்னி. என்ஃபீல்டில் வசிக்கும் பிரபலம். பல பிரபலமான தொலைக்காட்சி தொடர்களில் அவரது பங்கிற்கு UKக்கு வெளியே இந்த சாதனத்தின் ஆரம்ப வரிசைப்படுத்தல் நவம்பர் 1967 இல் சூரிச்சில் நடந்தது. ஷெப்பர்ட் பரோன் 1925ஆம் ஆண்டு இந்தியாவின் ஷில்லாங்கில் பிரிட்டிஷ் பெற்றோருக்கு பிறந்தார். பின்னர் இந்திய இராணுவத்தில் இரண்டாவது வான்வழிப் பிரிவில் பணியாற்றினார். அங்கு அவர் குர்காக்களுக்கு பாராசூட் கற்றுக் கொடுத்தார். அவர் தனது இந்திய இராணுவ எண்ணை நினைவுபடுத்துவதன் மூலம் பென் ஐ கண்டுபிடித்தார். அவர் முதலில் தனிப்பட்ட அடையாள எண்ணை பென் 6 இலக்கமாக மாற்ற எண்ணினார். ஆனால் அவரது மனைவி கரோலின் 6 அதிகமாக இருப்பதாக புனார் கூறியனால் எண்ணை நாமாக குறைத்தார். சமையலறை மேசைக்கு மேல் அவள் 4 உருவங்களை மட்டுமே நினைவில் வைத்திருக்க முடியும் என்று சொன்னாள். அதனால் அவளால் 4 உருவங்கள் உலக தரமாக மாறியது என்று அவர் நினைவு கூர்ந்தார். இந்தியாவின் கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜன் என்ற கணித மேதையால் இவை அனைத்தும் சாத்தியமானது. உங்கள் டெபிட் அல்லது கிரெடிட் கார்டை மெஷினில் வைத்து. உங்கள் ஆசையின் அளவை கொடுக்க இயந்திரத்தை ஆர்டர் செய்யும் போது. ராமானுஜனின் பிரிவினைக் கோட்பாட்டை பயன்படுத்தி இயந்திரம் உங்கள் பணத்தை விநியோகிக்கும் முன் பிரித்து ஏற்பாடு செய்கிறது. கொடுக்கப்பட்ட பத்தியின் அடிப்படையில் பின்வரும் கேள்விகளுக்கு பதிலளிக்கவும்.